இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் தான் போய் பார்க்க போறோம். உள்ள எப்படி ஸ்பெசிபிகேஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்க ட்ரெயின் தான். நம்ம எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க போறோம். ரொம்ப பெருசா இருக்கு இந்த ட்ரெயின். இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க புதுசா. இப்போ ஆல்ரெடி போயிருக்க வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு நீங்க ஸ்டேஷன்ல தான் பாப்பீங்க. இப்போ இது வந்து புது ட்ரெயின், இதுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கு, ஸ்டார்டிங்ல சென்சார் டோர் இருக்கு. ஸோ இந்த டோருக்கு சென்சார் டோர் பண்றதுக்கான ஒயரிங் ஒர்க்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல கேமராஸ் இருக்கு, எமர்ஜென்சி அலர்ட் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் ரூம் தான் இது. ஸோ எல்லாமே ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ ஒயரிங் ஒர்க்ஸ். ஸோ இன்னும் சீட்லாம் வந்து போடல, ரொம்ப காலியா இருக்கு. ஸோ இது லக்கேஜ் வைக்கிறது, இங்கே பாருங்க ஒரு விண்டோஸ் ஸ்பேஸ், எமர்ஜென்சி அலர்ட்டு. ஸோ அந்த டோர்ஸுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்கான ஒயர்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து இன்னுமே மேட் பண்ணி முடிக்கல, இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. ஆனால் அது எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ட்ரெயினை செய்யறதுக்கு 18லேருந்து 19 மாதம் வரைக்கும் ஆகுமா இந்த ட்ரெயினை செஞ்சு முடிக்கிறதுக்கு. இந்த ட்ரெயின் தான் ரொம்பவே ஸ்பீடான ட்ரெயினா இந்தியாலே. இந்த ட்ரெயின்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏசிக்கு போற ஒயரிங், இதெல்லாம் லைட் சுவிட்சஸ்லாம் பாருங்க, ஃப்ளைட்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் மாதிரி இங்க பாருங்க சூப்பரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே லைட், ஒரு சுவிட்சுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்ட் ஹேண்டலிங்கா இருக்கு. இங்க பாருங்க இந்த ஒயரிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்ல இருக்கு எலக்ட்ரிக்கலுக்கு சார்ஜிங் போறதுக்கு. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்க்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டோரு. ஸோ இங்க பாருங்க எமர்ஜென்சி டோர் தான், எமர்ஜென்சி பேக் யூனிட். இங்க பாருங்க இது எமர்ஜென்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற ட்ரெயின்லாம் வந்துட்டு இழுத்தா நிக்கிறதுக்கு அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு வந்து மைக் வந்து ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ டு டாக் வந்து இது வந்து புஷ் பண்ணணும். ஸோ ரெட் கலர் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, கிரீன் கலர் வந்துச்சுன்னா நம்மளோட குவரிஸ் என்னன்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு உடனே வந்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு அவங்க சைட்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து எமர்ஜென்சி குழு கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபீட்பேக் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்சார் டோருக்கான யூனிட்ஸ் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே ஏசிக்கான திங்ஸ். ஆனால் எல்இடி லைட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கான டிஸ்பிளேக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட் ட்ரெயின், ஸோ டெஸ்டினேஷன் டு டெஸ்டினேஷன் தான் ஸ்டாப் ஆகும் அப்படின்றதுனால ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த டெஸ்டினேஷனை தாண்டி போகிறோம் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஸோ ரெஸ்ட் ரூம்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த புஷ் டைப்ல வந்து வாட்டர் வரதுக்கு ஒரு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர், ஹேண்ட் சானிடைசர், ஏர் ஃப்ரெஷ்னர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டவல் போடுறதுக்கான ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் வந்துட்டு இங்க அவைலபிள் இருக்கு. இந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் அண்ட் ஸ்மோக்கிங் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்துட்டு இதுல வச்சிருக்காங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட். ஸோ செகண்டரியா கம்ஃபர்ட் இருக்கு. ஸோ கம்ஃபர்ட் தான் ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு ஜேர்னில டிராவல் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுல இருக்க அந்த குஷன் சீட்டா இருக்கட்டும். எமர்ஜென்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணலாம், எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் தான் இதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது டிராவல் ஆகுதுன்றது போட்டிருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டுக்கு எமர்ஜென்சிக்கு வேணா இதை எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செக்ஷனு, இது வந்து டீப் ஃப்ரீசரு, இது வந்து பாட்டில் கூலரு, இது வந்து பாட்டில் கூலரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டிக்கெட் புக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் தான் இது. ஸோ அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஸ்டோரேஜுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. இதெல்லாமே செக்ஷன்ஸ், ஃபுட் செக்ஷன்ஸ் வைக்கிற ஃபுட் செக்ஷன். இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. எமர்ஜென்சி கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு இதை ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். ஸோ 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு.
ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தான். இது எல்லாமே இன்ஸ்டலேஷன் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் இதுக்குள்ள என்னென்ன ஃப்ரிட்ஜஸ் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தான். இது எல்லாமே ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜஸ் இது எல்லாமே. ஸோ இங்கேயும் ஒரு சென்சார் டோருக்கான ஒரு வேலைப்பாடு போயிட்டு இருக்குங்க. ஃபயர் அண்ட் ஸ்மோக் டிடெக்ஷன் அப்படின்னு மெயினாக சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்குது. ட்ரெயினில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட்ன்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப பார்த்து அழகாக பண்ணியிருக்காங்களா இந்த ட்ரெயினில். ஸோ இங்கேயும் வந்து அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்கான ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் இந்த சென்சார் போர்டுக்கான ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதுதான் ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் ஒரு இணைப்பு இதுதான். ஸோ இது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த ஜாயின் பண்ணுற அந்த புஷ்ஷர் தான் இது. ஸோ அதுக்கான ஒயரிங் ஒர்க்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க, எப்படி லாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஈஸியாக வந்துட்டு இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் இந்த ட்ரெயின்ஸ்லாம் எப்படி மேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டாக வந்துட்டு இது எல்லாத்தையும் மேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. இது ஒரு ஆள் செய்ய முடியாது, இதெல்லாம் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் வந்து உருவாக்க முடியும். ஆனால் என்னென்னா ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நம்மளோட இந்தியா சென்னை ஐசிஎஃப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரெயின் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம், உள்புறமாக என்னென்ன விஷயங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெரிய ட்ரெயின் பாருங்க, எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக டைப்பாக செக்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக யூனிக்காக வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒயரிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இங்கே பாருங்க நம்ம வாலில் பண்ணுற மாதிரியான பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கட்டும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து பெயிண்டிங்க்கு தனி டிபார்ட்மெண்ட்டு, ஃபிட்டிங்க்கு தனி டிபார்ட்மெண்ட்டு, மிரர் ஒர்க்ஸ்க்கு தனி டிபார்ட்மெண்ட்டு, ஒயரிங்க்கு தனி டிபார்ட்மெண்ட்டு, இந்த சீட்டெல்லாம் வெல்ட் பண்ணுறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இன்ஜின்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதோட இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல நான் இறங்க போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக்கர் தான். ஸோ இதுக்குள்ள வந்து ஒயரிங்லாம் போது எல்லாமே ஃபிட்டிங் ஒர்க்ஸ்க்காக ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டோர்ல வந்து நம்ம இங்கே நிற்கக்கூடாது அப்படின்றதுக்கான காஸ்டியூம்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. டூ நாட் லீன் அகெயின் ஆட்டோமேட்டிக் டோர், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அவே. தூரமாக நிற்கணுமா, ஏன்னா வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது நம்ம இடத்துல நின்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா காஸ்டியூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் வைஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கு. ஸோ நம்ம சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு இதை நடந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினோட இன்ஜினுக்கு தான் போறோம். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ஸ் தான். இதெல்லாமே வந்து டீப் ஃப்ரீசர் அப்படின்னு போட்டிருக்காங்க. லைக் ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளேங்க இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டேஞ்சர். ஸோ எவ்வளோ ஒயர்ஸ் போகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ட்ரெயின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒயரிங்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 வாட்ஸ், ஏன்னா டச் பண்ணக்கூடாது, அபாயம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே போயிருக்காத ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். இதுதான் வந்தே பாரத் ட்ரெயினோட லோக்கோ பைலட்டோட டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே பாருங்க, லோக்கோ பைலட் வந்துட்டு எப்படிதான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் பெல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விசிடி லேம்ப், இது வந்து ஃபிளாஷ், இது டிபிடபிள்யூஎஸ், அப்புறம் சிக்னல் பெல், மைக்ரோஃபோனு, லைட்ஸ் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, அப்புறம் வந்து மார்க்கர் லைட் ரெட், அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா யூஎம்ஆர் பிரேக். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி என்னென்ன ஜங்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ இது ஸ்பீட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டோர் வந்துட்டு லெஃப்ட் ஒன் ஓப்பனா க்ளோஸா, நம்பர் 2 ஓப்பனா க்ளோஸான்றதுக்கான செக்ஷன்ஸ் இது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் செக்ஷன். இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் வந்துட்டு நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலா வந்துட்டு இந்த ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் ரெக்கார்டர் இதுதான். இதை வந்துட்டு எவ்வளவு ஸ்பீட்ல வந்து போகுதுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்தே பாரத் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கீங்க, ஆனா இது எப்படி செஞ்சிருக்காங்க, இது செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் ஸோ 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.